பசும்பொன் நினைவிடத்தில் தேவருக்கு கே.ஏ. செங்கோட்டையன், OPS டிடிவி தினகரன் மாலை அணிவித்தும் தீபாராதனை காட்டியும் வழிபாடு செய்தனர். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், முழு விவரங்கள். தேவர் ஜெயந்தியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகிய மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்திலே தீப ஆராதனை காட்டி வழிபாடு நடத்தி இருக்கின்றார்கள். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இரண்டு பேருமே அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தனித்தனி இயக்கங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்றால் எங்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற கருத்தை தங்கள் ஆதரவாளர்கள் மூலமாக பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த சூழலில் செங்கோட்டையனும் அண்மையில் அதே கருத்தை சொல்லியிருந்தார். அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப தேர்தல் அரசியலிலே முக்கியமான தலைவர்கள் ஒரு சிலர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதற்கு அதிமுக தலைமை கடும் எதிர்வினை ஆற்றியிருந்தது. செங்கோட்டையன் வகித்து வந்த மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு உள்ளிட்ட அனைத்தும் பறிக்கப்பட்டு தற்பொழுது அதிமுகவிலே ஒரு அடிப்படை தொண்டராக மட்டுமே செங்கோட்டையன் இருந்து வருகின்றார். இந்த நிலையில் அவர் அதிமுகவினுடைய தலைமைக்கு விதித்திருந்த கெடுவும் நிறைவுக்கு வந்திருந்தது. அதன் பிறகு அமைதி காத்து வந்த செங்கோட்டையன் அந்த பிரச்சனையை அத்தோடு கைவிட்டு விட்டார் என்று பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த பிரச்சனையை இன்னும் கையில் விடவில்லை. அடுத்த அதிரடி திருப்பத்திற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை எடுத்துக் கூறக்கூடிய விதமாக இன்று மதுரை மாநகருக்கு வந்திருந்த செங்கோட்டையன் அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வாகனத்திலேயே பசும்பொன் வரை பயணம் செய்திருந்தார்.
அதற்கு இடைப்பட்ட நேரத்திலே ராமநாதபுரத்திற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமத்திலே ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் ஆகிய மூவருக்கும் இடையே அந்த சந்திப்பு நிகழ்ந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அதிமுகவினுடைய ஒரு முக்கிய மூத்த தலைவர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனுடன் இணைந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் ஒன்றாக மரியாதை செலுத்தி இருக்கின்றார்கள். பசும்பொன் தேவருக்கு மலர் மாலையிட்டும் அதே போன்று தீப ஆராதனை காட்டியும் மூவரும் வழிபாடு செய்திருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மதுரையில் இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இருவரோடும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றால் உறுதியாக செங்கோட்டையன் வகித்து வரக்கூடிய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கூட அவர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. சற்று முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் தேவர் நினைவிடத்தில் எழுப்பப்பட்டிருந்த அது குறித்த கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் பொழுதும் இணைந்து வந்து அவர் மரியாதை செலுத்ததும் அதன் பிறகு நான் பதில் சொல்லுகின்றேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி சென்றிருந்தார். இந்த நிலையில்தான் மூவரும் 3 விதமான மாலைகளை பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு சாத்தி அங்கே வழிபாடு நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மலர் தூவியும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மூவரும் இணைந்து வழிபாடு நடத்தி இருக்கின்றார்கள். தீப ஆராதனை கட்டக்கூடிய அந்த தட்டினை மூவரும் ஒன்றாக கையில் ஏந்தி பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தீப ஆராதனை காட்டி இருப்பதன் மூலமாக மூவரும் கரம் கோர்த்திருக்கின்றோம் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திலிருந்து அதிமுக தலைமைக்கு இந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த காலங்களிலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திலிருந்து பல்வேறு போராட்டங்களை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அதிமுக உட்கட்சி போராட்டங்களை மேற்கொள்வதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். இந்த ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை தன்னுடைய தர்ம யுத்தத்தை தொடங்குவதற்கு கூட முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தை பயன்படுத்தியிருந்தார். சசிகலாவும் கூட ஜெயலலிதா நினைவிடத்தில் இருந்துதான் தன்னுடைய அரசியல் பயணம் தொடங்கும் என்று சபதம் எடுத்து சென்றிருந்தார். இந்த முறை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திலிருந்து அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை தொடர்பான மீண்டும் ஒரு போராட்டம் வெடித்திருக்கின்றது என்று பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக தேவர் ஜெயந்தி என்பது தென் மாவட்டங்களிலே அரசியல் ரீதியிலான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படும். முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் என்று அடுத்தடுத்து வருகை தந்து முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தி செல்வார்கள். இன்று மூவரும் இணைந்து மரியாதை செலுத்தி உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.